இப்போ டிஸ்சார்ஜ் பண்ணலாமா டாக்டர்? டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். சரி, பட் நான் கொடுத்த மெடிசன்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஓகே டாக்டர், நான் take பார்த்துக்கிறேன். என்ன ஆச்சு அத்தைக்கு? ஏன் இப்படி உட்காந்துருக்காங்க? அத்தை அத்தை, என்னாச்சு அத்தை? திரும்பவும் உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையா? டாக்டரை வர சொல்லவா? வேண்டாம் சிவா. எதேச்சியா ஹாஸ்பிட்டல் சிசிடிவி ஃபுட்டேஜ் வீடியோ பார்த்தேன். அருண் திவ்யாவோட கல்யாணம் நடந்த அன்னைக்கு சக்தி இங்கே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கா. ஆனா அவ அந்த கல்யாணத்தை பண்ணி வைக்க வரல. அவ அம்மாவை தேடி வந்திருக்கா. இது எனக்கு எப்போ தெரியும். சக்திக்கு ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வந்திருக்கு. அவங்க அம்மாக்கு அடிபட்டிருக்கு, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவளும் பதறி போய் இங்க வந்து பார்த்திருக்கா. ஆனா சக்தி இங்க வரதுக்கு முன்னாடியே அருண் திவ்யா கழுத்துல தாலி கட்டிட்டான். அதுக்கப்புறம் அருண் திவ்யாக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அவங்கள கேட்டாதான் முழு உண்மையும் தெரியும். அருண் பண்ணது தப்புதான். என்ன இருந்தாலும் நமக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். ஆனா இதுல சக்தி எப்படி வந்து மாட்டினா? யாரு அவளை அருண் திவ்யா கூட இருக்கிற மாதிரி போட்டோ எடுத்து சென்ட் பண்ணாங்க? அதுதான் தெரியல. சக்தி எதுக்கு மாட்டி விட நினைக்கணும்? தெரியல அத்தை. தப்பே பண்ணாம அவ ஏன் தண்டனை அனுபவிக்கணும்? பாவம். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா அத்தை. சக்தி எந்த தப்பும் பண்ணலன்னு நானும் உங்ககிட்ட பல தடவை சொல்ல ட்ரை பண்ணேன். ஆனா நான் சொல்ல வர்றப்பெல்லாம் நீங்க சக்தி மேல இன்னும் அதிகமாக தான் கோவப்பட்டுட்டு இருந்தீங்க. சக்தி வீட்டை விட்டு வெளியே போனாலும் உங்க மேல உயிரா தான் இருக்காத்த. பேங்க் அக்கௌண்ட் ஹேக் ஆகி நம்ம வீட்டுக்கிட்ட எல்லாரும் வந்து பிரச்சனை பண்ணாங்கல்ல, அப்ப அதுல இருந்து காப்பாத்துனது யாருன்னு தெரியுமா? சக்தி தான். என்ன சொல்ற சிவா? நீதானே பேங்க்குக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்ன? நான் உங்ககிட்ட பொய் சொல்லிட்டேன் அத்தை. அதுக்கு கூட காரணம் சக்தி தான். அம்மா கிட்ட என்னை பத்தி எதுவும் சொல்லாதீங்கன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டேன். எதுவுமே பண்ணாம நான் தான் எல்லாம் பண்ணேன்னு சொல்லி பில்டப் கொடுக்குறவங்க மத்தியில எல்லாத்தையுமே பண்ணிட்டு எதுவும் பண்ணாத மாதிரி தள்ளி நின்று வேடிக்கை பார்க்குறேன். நான் அத்தை கிட்ட சொல்லுவேன்னு சொன்னப்ப கூட அம்மா எனக்கு சாமி மாதிரி, நான் தூரத்துல இருந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா. உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லி அவளை திரும்பவும் கூட்டிட்டு வரலான்னு நினைப்பேன். ஆனா நான் அவளுக்காக என்ன சொன்னாலும் எல்லாரும் சக்திக்கு தான் சப்போர்ட் பண்றேன்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா தடவையும் நான் தான் சக்தியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். ஏன்னா அவ எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும் அத்தை. அவளை நான் அந்த அளவுக்கு நம்புறேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுல உங்களுக்கு அடுத்து சக்தி மட்டும்தான் அத்தை. அதனாலதான் அத்தை சக்தி நம்ம வீட்டுக்கு வந்தே ஆகணும். ஆனா அது என்னால இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் எப்போ உண்மை தெரியுதோ அப்பவே வரட்டும்னு விட்டுட்டேன். அவளும் உங்களை பார்த்து தொந்தரவு பண்ண வேண்டான்னு விலகி நின்னுட்டா. அவ உடலால தான் உங்களை பிரிஞ்சிருக்கா. ஆனா உயிர் உங்களை மட்டும்தான் சுத்தி இருக்கத்த. ஏன் நீங்க மயக்கம் போட்டு விழுந்தப்போ யார் அட்மிட் பண்ணதுன்னு கேட்டீங்கல்ல, அதுவும் வேற யாரும் இல்ல, அதே சக்தி தான். அவ மட்டும் சரியான நேரத்துக்கு ஆபீஸ்க்கு டெலிவரி பண்ண வரலன்னா உங்களோட இன்னைக்கு நான் பேசிருக்கவே முடியாது. அவ நல்ல பொண்ணு அத்தை. இவ்வளவு நாள் இதையெல்லாம் சொல்ல முடியாம என் மனசுக்குள்ள வச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு நான் ரொம்ப ஃப்ரீயா இருக்கேன். உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினைச்சத நான் தெரியப்படுத்திட்டேன். இதுக்கு மேல நீங்க என்ன முடிவெடுத்தாலும் எடுத்துக்கோங்க அத்தை. சரி வாங்க அத்தை, வீட்டுக்கு போலாம். அருண், ஒரு நிமிஷம். சொல்லுங்கண்ணே, என்ன விஷயம்? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா?
என்ன பண்ணணும் சொல்லுங்க. போற வழியில என்ன வீட்டுல கொஞ்சம் டிராப் பண்ணிடுறியா? இதெல்லாம் ஒரு உதவியா? வாங்க வந்து உட்காருங்க. இந்த ஒரு நிமிஷம் இரு, இந்த வந்துடுறேன் கொஞ்ச நேரம். சரி. அருண் போலாமா? போலாண்ணே. என்னென்ன கவருது? ரெஸ்டாரண்ட்ல இருந்து வீட்டுக்கு ஏதாவது எடுத்துட்டு போறீங்களா? இல்ல தம்பி, இது மல்லிகைப்பூவும் அல்வாவும் தம்பி. மல்லிகைப்பூவும் அல்வாவுமா? அதையே நீங்க வாங்கிட்டு போறீங்க? எல்லாம் என் பொண்டாட்டிய சமாதானப்படுத்ததான். காலையில வீட்டுல இருந்து கிளம்பும் போது எனக்கும் அவளுக்கும் பயங்கர சண்டை. பையனுக்கு அவன் ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சிருக்காங்கன்னு சொன்னதோட நீங்க போயிட்டு வாங்கன்னு என்கிட்ட சொல்லிட்டா. அடியே, நீ வீட்டுல சும்மாதானே இருக்க, எனக்கு பதிலா நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டேன். நான் என்ன சும்மாவா இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே சண்டையை ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஐயோ, அப்புறம் என்னாச்சு? 1 மணி நேரம் சண்டை போச்சு. எனக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு. நீ போனா போ, போகலனா விட்டுருன்னு சொல்லி நான் கிளம்பி வந்துட்டேன். அப்புறம் அவ தான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்திருக்கா. இந்நேரம் செம்ம கான்ல உட்காந்துட்டு இருப்பா. நான் சும்மா வீட்டுக்கு போனேன்னு வச்சுக்கோ, திரும்பவும் மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு சண்டைக்கு ரெடியா நின்னுகிட்டு இருப்பா. அதனாலதான் மல்லிகைப்பூ அல்வா வாங்கி கொடுத்து சமாதானப்படுத்தலான்னு இருக்கேன். இதெல்லாம் வாங்கி கொடுத்தா சமாதானம் ஆயிருவாங்களா? அட, இதெல்லாம் யூனிவர்சல் ஃபார்முலா அருண். 20 வயசுல சண்டை வந்தாலும் சரி, 60 வயசுல சண்டை வந்தாலும் சரி, மல்லிகைப்பூ அல்வா வாங்கி கொடுத்தா எல்லா பொண்டாட்டிங்களும் பொட்டி பாம்பா அடங்கிடுவாங்க. ஆனா நீ அதிர்ஷ்டசாலி அருண். ஏன் எப்ப பார்த்தாலும் நீ ரிலாக்ஸ்டாவே இருக்கியே. உன் ஒய்ஃப் உன்னை எதுவுமே சொல்றது கிடையாது. ஆனா என்னோட பொண்டாட்டி எல்லாத்துக்கும் கோவப்படுவா. என்ன பண்ணாலும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பா. இப்ப நான் லேட்டா போனேன்னு வச்சுக்கேன், ஏன் லேட்டு, எதுக்கு லேட்டு, எங்க போன, யார் கூட போனேன்னு கேட்டு கொலையா கொல்லுவா. அது மட்டுமா, வீக்கெண்ட் ஆனா ஷாப்பிங் கூட்டிட்டு போகணும், மூவி கூட்டிட்டு போகணும். ஏன் அன்னைக்கு ஃபுல்லா சமைக்க கூட மாட்டா. நல்ல ரெஸ்டாரண்டா பார்த்து சாப்பிட வச்சுதான் வீட்டுக்கே அழைச்சிட்டு போனோம். அவ்வளவு ஏன் சொன்னா வெக்க கேடு, மேக்கப்புக்கே வாரம் 2000 ரூபாய் செலவு பண்ற அருண். சரி விடுங்கண்ணே, உங்க வைஃப்க்கு தானே செலவு பண்றீங்க. ஆனா நீ இதெல்லாம் செலவு பண்ணாம ஜாலியா இருக்கியே. உனக்கு ஒரு போன் கூட வர மாட்டேங்குது. ஆனா என் பொண்டாட்டி 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை எனக்கு போன் பண்ணுவா. அது மட்டும் இல்லாம சில டைம் வீடியோ கால் கூட பண்ணி என்ன செக் பண்ணுவா, நான் வேலைக்கு வந்திருக்கனா இல்லையான்னுட்டு. அது மட்டுமா, எங்க வீட்ல இருந்து யாராவது ஆளுங்க வந்தா கொஞ்சமும் மதிக்க கூட மாட்டா. ஆனா அவங்க வீட்ல இருந்து ஆளுங்க வந்துட்டா விழுந்து விழுந்து கவனிப்பா. என்ன அருண், நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ மட்டும் அமைதியாவே இருக்க. நீங்க பாதிக்கப்பட்டு புலம்பிட்டு இருக்கீங்க. எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. உனக்கு பொண்டாட்டி அமைஞ்ச மாதிரி எல்லாருக்கும் அமைஞ்சிட்டா நல்லாதான் இருக்கும். என்னோட ட்ராக்கே வேறண்ணே, உங்களுக்கு சொன்னா புரியாது. சரி, எனக்கு டைம் ஆச்சு, வாங்க போலாம். வா போலாம். போலாம் தம்பி. அம்மா, நான் இதை பண்ணலம்மா, என்ன நம்புங்கம்மா. வேண்டாம், என் குடும்பத்துக்காக எவ்வளவோ நல்லது பண்ணிருக்கேன்னு நினைச்சேன். ஆனா அது எல்லாம் உன்னோட சுயநலத்துக்காக தானே இப்பதான் புரியுது. அம்மா, இது வரைக்கும் நீ பண்ணதெல்லாம் போதும். இனி என்னைக்கும் எந்த சூழ்நிலையிலையும் என் வீட்டு வாசப்படி மிதிக்க கூடாது. இனி என் மூஞ்சிலேயே முழிச்சிடாத. என்னத்த, நானும் ரொம்ப நேரமா பார்த்துக்கிட்டே வரேன், ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. சக்தியை பத்தி தான் சிவா. அவ மேல தப்பு இல்லைன்னு என் மனசு அவ்வளவு வாட்டி சொல்லியும் என் புத்தி அதை கேட்காம போயிடுச்சு. என் மூஞ்சிலேயே முழிக்காதுன்னு சொல்லி அனுப்பிட்டேன். திவ்யாவோட கல்யாணம் நடந்தது, ஆதிரா நம்ம வீட்டுக்கு வந்து திட்டிட்டு போனது, இதெல்லாம் எனக்கு கோவமா மாறி சக்தியை வெளியில போன சொல்லிட்டேன். அதனால என்னத்த, சக்தி எதையுமே மனசுல வச்சுக்க மாட்டா. நீங்க போன் பண்ணி கூப்பிட்டா உடனே ஓடி வந்துட்டு போறா. என் மேல தப்ப வச்சுக்கிட்டு அவகிட்ட எப்படி பேச முடியும்? அவளை நான் ரொம்ப காயப்படுத்திட்டேன் சிவா, வேண்டாம். ஒரு வாட்டி நீங்க போன் பண்ணி பாருங்க அத்தை.
பண்ணுங்க அத்தை, நான் சொல்றேன் பண்ணுங்க. சக்தி, சக்தி இங்க வாமா. இதோ வந்துட்டமா. என்னம்மா? இங்க பாருமா, யார் ஃபோன் பண்றாங்கன்னு. ருத்ராமா ஃபோன் பண்றாங்க. என்னாச்சு அத்தை? ரிங் ஆகுது, இன்னும் எடுக்கல. அட்டெண்ட் பண்ணி பேசுடி. எதுக்கு ஃபோன் பண்றாங்கன்னு தெரியலமா. ஏதாச்சும் பிரச்சனைன்னு திட்ட போறாங்களா? அட்டெண்ட் பண்ணாதானே தெரியும். அட்டன் பண்ணலையா அத்தை? அவளுக்கு இன்னும் என் மேல கோவம் இருக்கும் போல. அவளுக்கு என்னைக்கு உங்க மேல பாசம் மட்டும்தான் தான் இருக்கும். ஏதாச்சும் ஒர்க்ல இருந்திருப்பா, அதனால கூட அட்டன் பண்ணாம இருந்திருக்கலாம்ல. இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுங்க அத்தை. மறுபடியும் பண்றாங்க. பேசுமா. அம்மா, நான் பண்ணது தப்புதான். அன்னைக்கு நான் என்ன ஏதுன்னு விசாரிச்சிருக்கணும். இல்ல நீ சொன்னதையாவது நான் கேட்டிருக்கணும். ரெண்டையுமே நான் பண்ணாம விட்டுட்டேன். எவ்வளவோ தடவை உன்னை திட்டி இருக்கேன். ஆனா உனக்கு என் மேல இருக்கிற பாசம் அப்படியே தான் இருக்கு. நான் உன்னை திரும்ப வீட்டுக்கு கூப்பிட்டா நீ வரமாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் உன் மனசை எவ்வளவு காயப்படுத்திருக்கேன்னு எனக்கு தெரியும். உன் மேல எந்த தப்பும் இல்லைங்கிறத சொல்றதுக்காக தான் நான் உனக்கு ஃபோன் பண்ண சக்தி. சக்தி, என்னமாச்சு? அம்மா என்ன சொன்னாங்க? ஏதாவது கேட்டு திட்டினாங்களா? அழாதம்மா. அம்மா தானே திட்டினாங்க. நீ என்ன தப்பு பண்ண? ருத்ராமா ஒன்னும் திட்டலம்மா. அப்புறம் எதுக்கு கண்ணை கசக்கிட்டு நிக்கிற? எனக்கு ருத்ராமாவை பார்க்கணும் போல இருக்கு. நான் ருத்ராமா வீட்டுக்கு போறேம்மா. ஏய், அன்னைக்கு தானே நீ அவ்வளோ சொன்ன, இனி அந்த வீட்டு பக்கமே போக மாட்டேன்னு. சொன்ன. ஆனா அம்மா பேசினதும் எனக்கு அங்க போகணும் போல இருக்கு. உனக்கே இது ஓவரா தெரியல? இத அன்னைக்கே பண்ண வேண்டியதானே? அன்னைக்கு அம்மா கோவத்துல இருந்தாங்க. நான் அம்மா முன்னாடி போய் நின்னு அவங்க மனசை காயப்படுத்த வேண்டாம்னு நினைச்சேன். அப்போ நீ எடுக்கிற முடிவு எல்லாத்தையும் தண்ணியில தான் எழுதி வைக்கணும். ருத்ராமா என்னை வீட்டுக்கு வான்னு சொல்லியிருந்தாலும் நான் அங்க போயிருக்க மாட்டேன். இல்ல சிவா சார் வந்து அம்மா உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லியிருந்தாலும் நான் போயிருக்க மாட்டேன். ஆனா ருத்ராமா அந்த மாதிரி எல்லாம் பண்ணாம என்ன சொன்னாங்க தெரியுமா? நீ சொன்னாதானே எனக்கு தெரியும். நான் உன்னை கூப்பிட வரமாட்டேன் சக்தி. நீ என்னை மன்னிக்கிற அளவுக்கு நான் உன்னை சின்ன தப்பு பண்ணலன்னு சொன்னாங்க. ருத்ராமாவுக்கு எவ்வளவு பெரிய மனசு பாத்தியாமா? என்கிட்ட இதெல்லாம் சொல்லணும்னு அவங்களுக்கு எந்த அவசியமும் இல்ல. ஆனா என்ன மதிச்சு அவங்களே போன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதனாலதான் நீ போறேன்னு சொல்ற, அப்படிதானே? ஆமாம்மா. நான் அந்த வீட்டுல இல்லாததுனால ருத்ராமாவுக்கு நிறைய கெட்டது நடந்துருச்சு. டெய்லி அவங்க குடிக்கிற ஆவாரம் போட்டியில விஷம் கலந்து ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்திருக்காங்க. நான் மட்டும் ருத்ராமோட ஆபீஸ்க்கு போகாம இருந்திருந்தா
அம்மாவுக்கு என்ன ஆயிருக்கும் நினைச்சாலே உடம்பெல்லாம் அப்படியே நடுங்குது. நம்ம ஒருத்தவங்களோட சந்தோஷத்தை பகிர்ந்துக்கலனாலும் கஷ்டத்தை பகிர்ந்துக்கணுமா? ருத்ராமாவ என்னைக்கும் கஷ்டப்பட நான் விட மாட்டேன். நல்லதான சக்தி. எனக்கும் நீ ருத்ராமா கூட இருக்கிறதா சரின்னு தோணுது. திரும்ப ஒரு பிரச்சனை வந்து அவங்க என்ன திட்டாத மாதிரி நடந்துக்கணுமா? இங்க பாரு சக்தி, அவங்க உன்னை திட்டுறாங்க அடிக்கிறாங்கன்னா உன் மேல பாசமா இருக்காங்கன்னு தான் அர்த்தம். யாருன்னே தெரியாதவங்க கிட்ட போய் நம்ம கோவத்தை காட்டிட முடியாதுல்ல. அம்மா இப்போ உடம்பு முடியாம வேற இருக்காங்க. நீ கூட இருந்து நல்லா பாத்துக்கோ. ஏன் அந்த கடவுள் இவ்ளோ பிரச்சனையை கொடுக்கறான்னு தெரியல. நல்லவங்கள தான் அந்த கடவுள் சோதிச்சுக்கிட்டே இருக்காரு. நாம இங்க ருத்ராமாவை பத்தி பேசிட்டு இருக்கிற மாதிரி அவங்களும் என்ன பத்தி யோசிச்சுட்டு இருப்பாங்கல்லம்மா. நீ வருவியா மாட்டியான்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நான் உடனே போறேம்மா. சரிம்மா, போயிட்டு வா. ருத்ராமாவை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த அம்மாவை அவ கண்ணுக்கு தெரியாது. மா, அத்தை வெளியே போயிருக்காங்க. நான் மட்டும்தான் இருக்கேன். உங்களுக்கு டீ காஃபி ஏதாவது வேணுமா? விஷம் இருந்தா கொடு. தரியா? ஏன் எப்ப பாரு முகத்தை உருனே வச்சிருக்கீங்க? கொஞ்சம் சிரிச்சுதான் பேசுங்களா. நான் உங்ககிட்ட இப்ப ஏதாவது கேட்டனா? நான் பாட்டுக்கு தான் அமைதியா இருக்கேன். எதுக்கு என்கிட்ட வந்து தேவையில்லாம பேசுற? வேலைக்கு போயிட்டு வந்திருப்பீங்க, டயர்டா இருப்பீங்க. அதான் காஃபி வேணுமான்னு கேட்டேன். வேணும்னா வேணும்னு சொல்லுங்க, இல்லனா வேண்டான்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு எதுக்கு கோவப்படுறீங்க? உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? நான் ஒன்னும் பெட்ரோல் பங்க்ல வேலை பார்க்கல, ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்கறேன். நேரத்துக்கு சாப்பாடு, டீ, காஃபி எல்லாமே எனக்கு அங்க கிடைக்கும். நான் வரும்போதே குடிச்சிட்டு வந்துட்டேன். போதுமா? போய் வேற வேலை இருந்தா பாரு. வந்துட்டா. உண்மையிலேயே நம்ம மேல கோவமா இருக்காரா, இல்ல கோவப்படுற மாதிரி நடிக்கிறாரா? நானும் பாக்குறேன் எவ்வளவு நாளைக்கு தான் இந்த கோவம்னு. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என்கிட்ட வந்துதானே ஆகணும். அப்ப வச்சுக்கிறேன். பைக்கை மூடி வைக்கணும்னு கூட தோணல பாரு. ஆனா வாய் மட்டும் வண்ணாரப்பேட்டை வரைக்கும் போகும். இதென்ன கவரு? மறந்து வச்சுட்டு போயிட்டாரு போல. அப்புறம் கொண்டு வந்த கவரை காணோன்னு எங்கேயாவது தேடுவாரு. திவ்யா, அருண் வந்துட்டானா? இப்பதான் அத்தை வந்தாரு. காஃபி வேணுமான்னு கேட்டேன். பழக்கம் போல விஷம் இருந்தா கொடுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவனுக்கு இதே வேலையா போச்சு. இந்தாங்க, இது அவர்கிட்ட கொடுத்துருங்க. என்னது இது? தெரியல அத்தை, பைக்லயே மறந்து வச்சுட்டு போயிட்டாரு. அப்புறம் கவரை பாத்தியாமான்னு உங்களை தான் கேட்பாரு. என்ன இருக்குன்னு திறந்து பார்க்க வேண்டியதானே? அது அநாகரிகம் அத்தை. உன் புருஷன் தானே, அதெல்லாம் ஒரு அநாகரிகமும் இல்ல. என்னன்னு பாரு. அத்தை, மல்லிகைப்பூவும் அல்வாவும் இருக்கு. காட்டு பார்க்கலாம். திவ்யா, அசத்து அசத்து. புரியல அத்தை. நீ எல்லாம் என்ன பொண்ணோ, உனக்கு இன்னுமா புரியல? அவன் உனக்காக தான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். அத்தை, அவர் என்ன பார்த்தாலே எரிஞ்சு எரிஞ்சு விழுறாரு. அவர் எதுக்கு இதெல்லாம் எனக்கு வாங்கிட்டு வர போறாரு? ஆம்பளைங்க கோவம் அப்படிதான் இருக்கும். நமக்கு இருக்கிற ஆசைதான் அவங்களுக்கும் இருக்கும். ஆனா என்ன, வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. அவன் முதல்ல இருந்தே உன்கிட்ட கோவமா நடந்துக்கிட்டான்ல, திடீர்னு இதை கொண்டு வந்து கொடுத்தா நீ என்ன பண்ணுவ? வாங்க மாட்டேல்ல? இல்லையே, வாங்கிப்பனே. நீ எப்படியோ, ஆனா பொண்ணுங்க வாங்கிக்க மாட்டாங்க. அதனாலதான் உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம கோவத்தை கொட்டிட்டு போறான். நீ இதை எடுத்துக்கிட்டு அருண் கிட்ட போய் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்தா மட்டும் போதாது, அத உங்க கையால எடுத்து நீங்களே என் தலையில வச்சு விடுங்கன்னு சொல்லு.
அவர் திட்டுவார் அத்தை. திட்டுறவன் எதுக்காக இதை வாங்கிட்டு வரணும்? அவன் தான் சொல்ல தயங்குறான்னா நீயும் அதே மாதிரி இருந்தா எப்படி? யாராவது ஒருத்தர் விஷயத்தை ஓபன் பண்ணணும்ல, அதனால நீயே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வை. அத்தை நான் சொல்றேன்ல, நீ எடுத்துட்டு போ. போமா. ம் சரிங்க அத்தை, போறேன். ம்